விஜயா கோவிலுக்கு வராங்க. அங்க ஸ்ருதியையும் மீனாவையும் பார்க்கறாங்க. விஜயா வழக்கம் போல மீனாவ திட்டிட்டு, நாளைக்கு மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதுக்கு நல்ல நேரம் கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு போறாங்க. மீனா இத ஸ்ருதி கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க. அடுத்ததா மனோஜுக்கு பொண்ணு பார்க்க விஜயாவும் மனோஜும் ஒரு வீட்டுக்கு தேடி போறாங்க. அங்க ஸ்வேதான்ற பொண்ண பார்க்கறாங்க. பொண்ணு ரொம்பவே லட்சணமா இருக்கவும் விஜயாவுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. மனோஜும் ஸ்வேதாவும் தனியா பேசிக்கிறாங்க. உங்க ப்ரீவியஸ் மேரேஜ் ஏன் எண்ட் ஆச்சுன்னு ஸ்வேதா கேட்க, மனோஜ் தன் கதைய சொல்லி சமாளிக்கிறான். ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சு போகுது. ஆனா அங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அந்த வீட்டோட பெரியவர் வந்து மனோஜ பார்க்கறாரு. மனோஜோட குடும்ப பின்னணிய கேட்டதும் அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. உங்க தாத்தா சதாசிவமும் இவங்க தாத்தாவும் தூரத்து சொந்தம். முறைப்படி பார்த்தா ஸ்வேதா மனோஜுக்கு தங்கை முறையாகுதுன்னு குண்ட தூக்கி போடுறாரு. இத கேட்டதும் எல்லாரும் ஸ்தம்பிச்சு போறாங்க. முறை தவறி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்திலேயே கல்யாண பேச்சை நிறுத்திடுறாங்க. இதனால மனோஜ் ரொம்பவே உடைஞ்சு போறான். நைட்டு முத்துவும் ரவியும் மனோஜ தேத்த பாக்குறாங்க. மனோஜ் வருத்தத்துல குடிக்கிறான். ஒரு பெருசு வந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டான்னு புலம்புறான். ரவி அவனை சமாதானப்படுத்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா பெரிய பிரச்சனையாகி இருக்கும். இப்பவே தெரிஞ்சது நல்லதுதான்னு சொல்றான். அப்போ முத்து ஒரு பயங்கரமான நகைச்சுவை கதைய சொல்றாரு. தன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டதும், அப்புறம் அவன் அப்பா அந்த பொண்ணோட பொண்ணையே வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதைய சொல்லி, உறவு முறைகள் எப்படியெல்லாம் சிக்கலாகும்னு விளக்குறாரு.